अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बादु फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अर्रहमानिर रहीम मालिकि यौमिद्दीन इय्याका नअबुदु व इय्याका नस्तईन इहदिनस सिरातल मुस्तकीम सिरातल लज़ीना अनअमता अलैहिम गैरिल मग़्दूबि अलैहिम वलद्दाल्लीन। ला इक्राहा फिद्दीन क़द तबय्यना रुश्दु मिनल गय्य फमन यकफुर बित्ताग़ूति व यु'मिन बिल्लाहि फ़क़द इस्तमसका बिल-उर्वतिल वुस्क़ा ला इंफ़िसाम लहा वल्लाहु समीउन अलीम। अल्लाहु वलियुल लज़ीना आमनू युख़्रिजुहुम मिनज़-ज़ुलुमाति इलन-नूर वल्लज़ीना कफ़रू औलियाहुमुत-ताग़ूत युख़्रिजूनहुम मिनन-नूरि इलज़-ज़ुलुमात उलाइका अस्हाबुन-नार हुम फ़ीहा ख़ालिदून। இந்த வசனங்களின் பொருளை திருக்குர்ஆன் ஓதப்படும் போது நீங்கள் கேட்டீர்கள். வசனத்தின் பொருள் மார்க்கத்தில் எவ்வித கட்டாயம் இல்லை, ஏனென்றால் நிச்சயமாக நேர்வழிக்கும் தவறான வழிக்கும் இடையிலுள்ள வேறுபாடு மிக தெளிவாகிவிட்டது. எனவே நன்மையை செய்ய விடாது தடுக்கக்கூடியவனை நிராகரித்து அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறவர் அருந்து விடாத மிகவும் உறுதியுள்ள நம்பத்தகுந்த ஒன்றை வலுவாக பற்றி கொண்டார். அல்லாஹ் நன்கு செவியேற்பவனும் நன்கு அறிபவனும் ஆவான். அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நண்பனாவான். அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒளியிடத்து கொண்டு செல்கின்றான். நிராகரிப்பவர்களின் நண்பர்கள் நன்மையை செய்ய விடாது தடுப்பவர்களாவர். இவர்கள் அவர்களை ஒளியிலிருந்து வெளியேற்றி இருள்களிடத்து கொண்டு செல்வார்கள். அவர்கள் நெருப்பிற்குரியவர்கள், அவர்கள் அதிலேயே நெடுங்காலம் இருப்பார்கள். இந்த மாநாட்டின் ஆரம்பத்திலும் இந்த வசனங்கள் ஓதப்பட்டன. இந்த வசனத்தின் பொருளிலிருந்தும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும். இந்த வசனங்களில் இஸ்லாத்தினுடைய அழகிய போதனை, ஈமானுடைய வலிமைக்காகவும் அதில் உறுதியாக நிலைத்திருப்பதற்குரிய வழிமுறையும், அல்லாஹ் மூமின்கள் மீது செய்திருக்கின்ற அருட்கொடை, அல்லாஹ் மறைவானவற்றை அறிந்தவனாக இருப்பது, அல்லாஹ்வுடைய விஷயங்களை மறுப்பவர்கள் மீது ஷைத்தானின் ஆதிக்கம் ஏற்படுவது, பிறகு அவருடைய முடிவு ஆகியவற்றை பற்றி இதில் கூறப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக அதில் கூறப்பட்டிருக்கின்ற விஷயங்களை உங்களிடம் கூறிவிட்டேன். ஆனால் இந்த வசனங்களை நன்றாக புரிவதற்கு இதன் விளக்கத்தை அறிவதும் அவசியமானதாகும். ஒவ்வொருவரும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். எனவே மக்கள்
கேள்வி கேட்கின்றனர், இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்கின்றனர். करते हैं गैर मुस्लिम की तरफ से குறிப்பாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த ஆட்சேபனை செய்கின்றனர். जिनका அதற்கு एक तो இந்த வசனங்களில் பதில் கூறப்பட்டிருக்கின்றது. उनके मुकाबले के लिए அவர்களை எதிர்ப்பதற்காக ये बुनियादी जवाब அடிப்படையான பதில் नौजवान இளைஞர்களுக்கும் लड़कियों लड़कों बल्कि हर अहमदी को ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு அகமதிக்கும் இது தெரிந்திருக்க வேண்டும். நாம் அந்த பதிலை கூறியே வருகின்றோம். लाइक रहा फी दीन के हवाले இன்றைய நாட்களில் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எவ்வித பலவந்தமும் இல்லை என்ற வசனத்தில் गैरों को जवाब देते பல இளைஞர்களும் அது தொடர்பான கருத்துக்களை கூறுகின்றனர், விவாதத்தில் பங்கேற்கின்றனர், ஆட்சேபனைகளுக்கு பதில் கூறி வருகின்றனர். बाज़ अहमदी ஆனால் சில அகமதிகள், குறிப்பாக नौजवान बच्चियां बच्चे இளைஞர்களாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் कि ला इकराह फी லா இக்ராஹ ஃபித்தீன் என்ற मामले में இந்த வசனத்திற்கு, அதாவது மார்க்கத்தில் எவ்வித கட்டாயம் இல்லை என்ற வசனத்திற்கு ला इल्मी की वजह से அறியாமையின் காரணமாக தவறான ஒரு பொருளையும் கொடுக்கின்றனர். और गैरों के सवाल जवाब के दौरान भी ये बातें மற்றவர்கள் கேள்விகளை கேட்கின்ற போது இதன் விளைவாக அவர்கள் துன்பங்களில் சிக்கிக் கொள்கின்றனர். कि அதாவது एक मुसलमान के बारे में भी ஒரு முஸ்லிம் தொடர்பாக இந்த கட்டளை இடப்பட்டிருக்கின்றது. और फिर इस वजह से பிறகு இதன் காரணமாக नौजवानों का எந்த இளைஞர்களுக்கு அல்லது எந்த மக்களுக்கு आज़ादी की तरफ ज्यादा रुझान है சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்பதன் பக்கம் அதிகம் கவனம் இருக்கின்றதோ அவர்கள் இந்த கேள்வியும் எழுப்புகின்றனர். जब अल्लाह ताला ने फरमा दिया है அல்லாஹு ताला இவ்வாறு கூறியிருக்கும் போது, दीन லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் नहीं है எவ்வித பலவந்தம் இல்லை என்று கூறியிருக்கும் போது, பிறகு निज़ाम जमात पाबंदियों में ஜமாத்தின் அமைப்பு எங்கள் மீது ஏன் கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது? मसलन உதாரணமாக गैरों से रिश्ते का मामला हैं அகமதிகள் அகமதி அல்லாதவரோடு திருமண உறவு வைத்துக் கொள்வது, பர்தாவை பேணுவது போன்ற விஷயங்களில் बस मुख्तलिफ सूरतों में பல்வேறு நிலைகளில் इसके बारे में இது தொடர்பாக सवाल जहनों में पैदा होते रहे கேள்விகள் மனதில் எழுகின்றன. और हमारे सामने நமக்கு முன்னால் அவை வந்து கொண்டே இருக்கின்றன. எனவே இதை புரிவதற்காக நான் ஏற்கனவே கூறியது போன்று விளக்கமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே இதன் இந்த வசனங்களில் உள்ள சில पानी जानने की भी जरूरत है சொற்களின் பொருள்களை அறிவது அவசியமானதாகும். उनकी मदद से इन அதன் உதவியால் இந்த வசனங்களை புரிவதும் அவசியமானதாகும். लिहाज से இவ்வகையில் की कोशिश करूंगा நான் உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்றேன். முதலாவதாக ये இங்கு कि जैसे தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு மொழியாக்கத்தை படித்து காட்டினேன். லா இக்ராஹ ஃபித்தீன் என்பதன் பொருள் மார்க்க விவகாரத்தில் எவ்வித பலவந்தமும் இல்லை. या ना करना எந்த ஒரு மார்க்கத்தை किसी मजहब को பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும், எந்த ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் इस्लाम மனிதனுக்கு அவனுக்குள்ள உரிமையாக இருக்கின்றது. இஸ்லாம் எவர் மீதும் எந்த பலவந்தத்தையும் திணிக்காது. ஒருவர் கிறிஸ்துவராக விரும்பினால், யூதராக விரும்பினால், ஹிந்துவாக மாற விரும்பினால், बुद्धिस्ट होना चाहता है அல்லது புத்த மதத்தை தழுவ விரும்பினால், सब रहना चाहता है அல்லது மார்க்கமே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால், இறைவன் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், எவர் மீதும் எதையும் பலவந்தமாக திணிக்க முடியாது. கண்டிப்பாக நீ இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தனது செயலில் சுதந்திரமாக இருக்கின்றார். முஸ்லிம்களுக்கு இடப்பட்ட கட்டளை, जो आखिरी நீங்கள் இந்த இறுதி ஷரியத்துடைய இந்த மார்க்கத்தை தபலீக் செய்யுங்கள், அதன் சிறப்பம்சங்களை எடுத்து கூறுங்கள். இது முழுமையான நிறைவான ஒரு மார்க்கம் என்பதை மக்களுக்கு புரிய வையுங்கள். ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவர்களும் कि इस्लाम ஆதாரங்கள் மூலம், தெளிவுகள் மூலம் இஸ்லாம் தான் இறுதி மார்க்கமாகும் என்பதை वसल्लम அவர்களுக்கு நாம் எடுத்து கூற வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி ஷரியத்துடைய நபி ஆவார்கள். ना उतर सकती है திருக்குரானை போன்று இதற்கு முன்னர் எந்த ஒரு முழுமையான வேத நூலும் இறங்கவில்லை, இனியும் இறங்காது. இதுவே இறுதி ஷரியத்தாகும். அது தனது முழுமையை அடைந்து விட்டது. கியாமத் நாள் வரை அது நிலைத்திருக்கக்கூடிய ஷரியத்தாகும் हाँ हजरत सल्लल्लाहु अलैहि वसल्लम से बड़ा என்பதை மக்களுக்கு நாம் எடுத்து கூற வேண்டும். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட पैदा हुआ முழுமை பெற்ற ஒரு மனிதர் कामिल नबी था
இதற்கு முன்னரும் பிறக்கவில்லை, இதற்கு முன்னரும் முழுமை பெற்ற ஒரு நபி தோன்றவில்லை, இனியும் தோன்றப் போவதில்லை. இந்த தூது செய்தியை உலகில் மூலைகள் எல்லாம் எட்ட வைப்பது ஒரு முஸ்லிமுடைய ஒவ்வொரு அகமதி ஆண் பெண்ணுடைய கடமையாகும். ஆனால் யாரையும் இந்த விஷயத்தில் நாம் பலவந்தப்படுத்த முடியாது. லா இக்ராஹ ஃபித்தீன் என்பதற்கு பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், கத்தபையன ருஷ்து மினல் கை, நிச்சயமாக நேர்வழியும் வழிகேடும் மிக தெளிவாகவே தெரிய வந்திருக்கின்றது. ருஷ்த் என்பதன் பொருள் சரியான வழி, சரியான செயல், சரியான வழிகாட்டல், உயர்வா நல்லொழுக்கம், மனதின் வளர்ச்சி, அதில் இறுதி எல்லை அடைவது. அல் கை என்பதன் பொருள் வழிகேடு, அழிவு, தோல்வி என்பவையாகும். அல்லாஹ் இங்கு மேலும் மிக தெளிவாக நமக்கு திறந்து கூறுகின்றான், ஒவ்வொரு நல்ல இயல்புள்ள மனிதனும் எதை விரும்புகின்றானோ அதுதான் சரியான வழியாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக அவனுக்கு நன்மை செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அது இறைவனுக்கும் பிரியமானதாக இருக்க வேண்டும். உயர்வான நல்லொழுக்கத்தை பேணுவதற்கும் அதை பற்றிய அறிவும் அவனுக்கு கிடைக்க வேண்டும். அதை அவன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக சமுதாயத்தில் அவனுக்கு சிறந்த ஒரு வழிகாட்டல் கிடைக்கும். பிறகு இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்தில் நல்ல தாக்கத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியும். தங்களுடைய உறவுகளில் அதை அவர்களால் வலுப்படுத்த முடியும். உயர்வான நல்லொழுக்கத்தை எடுத்துக்காட்டி தங்களை பற்றி நல்ல ஒரு தாக்கத்தை தங்களுடைய சுற்றுச்சூழலில் ஏற்படுத்த முடியும். தங்களுடைய மூளையில் உள்ள ஆற்றல்களை பயன்படுத்தி அதை அவர்களுக்கும் பயன் தரும் வகையிலும் மனித இனத்திற்கு பயன் தருகின்ற வகையிலும் அதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். வழிகேடு, தோல்வி, அழிவு ஆகியவற்றிலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும். இந்த எல்லா விஷயங்களும் இஸ்லாம் மற்றும் குர்ஆனின் போதனைகளிலிருந்து நமக்கு கிடைக்கின்றது. ஒரு முஸ்லிம் உலகிற்கு இதை பற்றி கூறுகின்ற போது, இதுதான் இஸ்லாத்துடைய போதனை என்று கூறுகின்ற போது, இதுதான் இந்த போதனைகளின் பலன்களாகும் என்று கூறும்போது உலகின் கவனம் தானாகவே இந்த மார்க்கத்தின் பக்கம் திரும்புகிறது. இந்த போதனை தெளிவாகிவிடும் போது, இந்த போதனையினுடைய பலன்கள் மக்கள் முன்னால் வருகின்ற போது, அதனுடைய சிறப்புகள் ஒளிமயமாக தெரிகின்ற போது, அது மின்னுகின்ற போது, பிறகு இதை பரப்புவதற்காக பலவந்தமாக மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்க வேண்டிய தேவை நமக்கு என்ன வரப்போகின்றது? அல்லாஹு தாலா ஒவ்வொரு நபருக்கும் திறந்த வழியை ஏற்படுத்தி இருக்கின்றான். இரு வழிகளையும் சுட்டி காட்டியிருக்கின்றான். இது நேர் வழிக்குரிய பாதையாகும், இது வழிகேட்டிற்குரிய பாதையாகும் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றான். நீங்கள் எந்த வழியை விரும்புகின்றீர்களோ அதை மேற்கொள்ளலாம். நேர் வழியை பின்பற்றி சென்றால் இறைவனுடைய திருப்தியை பெற முடியும். வழிகேட்டில் சென்றால் இறைவனுடைய தண்டனைக்கு ஆளாகி விடுவீர்கள். அத்துடன் நேர்வழியும் வழிகேடும் இரண்டையும் மிக தெளிவாக எடுத்து கூறி, முஸ்லிம்களுடைய பொறுப்பில் அல்லாஹ் இந்த பணியை ஒப்படைக்கின்றான். உங்களுடைய பணி இந்த வழிகளை மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும், உலகிற்கு அந்த வழிகள் பற்றி தெரிவிக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் உங்களிடம் ஆற்றல் வந்தால் கூட, அந்த சமயத்தில் கூட நீங்கள் பலவந்தமாக எந்த விஷயத்தையும் மக்கள் மீது திணிக்க கூடாது, வலுக்கட்டாயமாக எதையும் கூறக்கூடாது. இங்கு முஸ்லிம்கள் மீது ஒரு பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நேர்வழி மற்றும் வழிகேடு பற்றி திருக்குர்ஆனின் போதனைகளின் ஒளியில் மக்களுக்கு அதை பற்றி சுட்டிக்காட்டும் போது, நீங்களும் இறைவனது கட்டளைக்கு ஏற்ப செயல்பட்டவாறு அல்லாஹ்விடத்தில் உறுதியான தொடர்பை ஏற்படுத்தி உங்களது நல்லொழுக்கத்தை உயர்வானதாக ஆக்கிக்கொண்டு
உங்களுடைய மூளையின் ஆற்றல்களை மார்க்கத்தை பரப்புவதற்காக பயன்படுத்தி दीन की बेहतरी और उसके फैलाने के लिए खर्च करोगे அவ்வாறு செயல்பட்டால்தான் தப்லீக் பணிகளை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். ஒரு முஸ்லிம் ஒரு அஹ்மதிக்கு जब एक मुसलमान के அவருடைய சொல்லையும் செயலையும் பார்த்து அவருடைய நன்மைகளை பேண வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக अल्लाह की रजा के हसूल के लिए ஒருவர் जब कोई இந்த தூது செய்தியை ஏற்றுக்கொள்ளும் போது ये அல்லாஹ்விடத்தில் அவர் நற்கூலி பெறக்கூடியவராக ஆகிவிடுகின்றார். वो जज़ा पाने वाला होगा. எவர் ஷைத்தானிய ஆற்றல்கள் ஷைத்தானிய சக்திகளுக்கு அடிமையாகி அல்லாஹ்வின் கூற்றுகளை மறுக்கின்றார்களோ अल्लाह ताला से அவர் அல்லாஹ்விடத்தில் தண்டனை பெறக்கூடியவராக ஆகிவிடுகின்றார். सजा पाने वाला ठहरेगा. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், फिर फरमाया कि யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக अल्लाह ताला की रजा हासिल करने के लिए ஷைத்தானிய பேராசைகளையும் दानी ताकतों और लालचों का அவனது சக்திகளை மறுத்தவாறு அல்லாஹ்விடத்தில் உள்ள தொடர்பை உறுதிப்படுத்திக் கொள்கின்றாரோ அவர் உறுதியாக நம்பத்தகுந்த ஒன்றை பற்றி பிடித்துள்ளார். அது நம்பத்தகுந்த ஒன்றாகும், அது அருந்து விடாத ஒன்றாகும். எனவே எவர் நல்லெண்ணத்துடன் இந்த பணியை செய்வாரோ அவர் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு வாரிசாகி விடுகின்றார். இதுதான் அந்த போதனை, இதுதான் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டுள்ள போதனையாகும், ஒரு மூமினுக்கு வழங்கப்பட்டுள்ள போதனையாகும். இதை செயல்படுத்தியவாறு ஒரு அஹ்மதி உண்மையான மூமினாக தன்னை கூறிக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு உறுதியான ஒன்றை பற்றி பிடிக்குமாறு அவர் போதனை செய்யும் போது உலகிற்கு இப்போது உண்மை என்பது இஸ்லாத்தினுடைய போதனைகள் தான் இருக்கின்றது என்று அவர் கூறும்போது, நான் ஏற்கனவே கூறியது போன்று அவரும் தன் மீதும் இந்த போதனைகளின் செயலளவிலான தாக்கத்தை உலகில் ஏற்படுத்த வேண்டும். இது ஒரு அஹ்மதியினுடைய பொறுப்பாகும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை வலுப்படுத்தியவாறு இஸ்லாத்தினுடைய இந்த முழுமை பெற்ற போதனையை, வழிகாட்டக்கூடிய போதனையை, இம்மையும் மறுமையும் சரி செய்யக்கூடிய போதனையை, உறுதி வாய்ந்த நம்பத்தகுந்த ஒன்றை பற்றி பிடித்தவாறு அதில் உறுதியாக நிலைத்து நிற்குவதற்குரிய வழிவகைகளை அவர் செய்து கொள்ள வேண்டும். இங்கு உருவா என்பதற்கு பல்வேறு பொருள்கள் உள்ளன, அவற்றை நான் கூறுவேன். உருவா என்பதன் பொருள் ஹேண்டில், அதாவது கைப்பிடி. எதன் மூலமாக நாம் ஒன்றை பிடிக்க முடியுமோ அதற்கு உருவா என்று கூறப்படுகிறது. நம்பத்தகுந்த ஒன்றுக்கு உருவா என்று கூறப்படுகிறது. எதன் பக்கம் துன்ப நேரங்களில் நாம் உதவிக்காக திரும்புகின்றோமோ அதையும் உருவா என்று அரபியில் கூறப்படுகிறது. எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியது, வீணாகாமல் இருப்பதற்கும் உருவா என்று கூறப்படுகிறது. சிறந்த பொருளுக்கும் உருவா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. ஆக உறுதி வாய்ந்த கைப்பிடியை பற்றி பிடிக்க வேண்டும். அதாவது மார்க்கத்தின் போதனைகள் என்ற அந்த உறுதி வாய்ந்த வளையத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மார்க்கத்தின் ஆன்மீக உணவு தட்டிலிருந்து நாம் பலன் பெற முடியும். தேவைக்கேற்ப தனது தாகத்தையும் பசியையும் போக்கிக் கொள்ள முடியும். உருவா நம்பத்தகுந்த ஒன்று, ஆதரவளிக்கக்கூடிய ஒன்று என்ற பொருளில் கூறப்படும் போது மார்க்கத்தின் ஆதரவினால் மட்டும்தான் மனிதன் தன்னுடைய நல்ல முடிவை அடைய முடியும். அந்த வழியை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் மனிதன் மேலே ஏறி முன்னேற்றத்தின் இலக்குகளை கடந்து செல்ல முடியும், இறைவனுடைய மகிழ்ச்சியையும் திருப்தியையும் பெற முடியும். இவ்வாறே ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கும் அது அவசியமானதாகும். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஒரு இடத்தில் கூறுகின்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பார்வையில் முழுமையான மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். எனவே
இந்த மார்க்க போதனைகளை பின்பற்றி அதனை உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவ்வாறில்லாமல் மற்ற போதனைகளின் ஆதரவில் நீங்கள் நிற்க விரும்பினால் நீங்கள் குழியில் விழுந்து விடுவீர்கள். ஒருவருக்கொருவர் இடையே உள்ள ஒற்றுமை மார்க்க போதனைகளை பின்பற்றி செல்வதன் மூலமாகத்தான் ஏற்பட முடியும். ஜமாத்தின் வலிமையும் மார்க்க போதனைகளை செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் நிலைத்திருக்க முடியும். நீங்கள் உண்மையான முஸ்லிம் மூமின் என்று கூறப்படுவதற்கு தகுதியுடையவர்களாக எப்போது ஆவீர்கள் என்றால், எதுவரை மார்க்கத்தில் இந்த கைப்பிடியை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துன்பத்தின் போதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கேற்ப செயல்படுவதுதான் அவருக்கு அமைதியையும் நிம்மதியை வழங்க முடியும். எனவே ஒரு உண்மையான மூமினுடைய பணி இஸ்லாமிய போதனைகளுக்கேற்ப செயல்படுவதற்காக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆவை எப்போதும் அவர் செய்து வர வேண்டும். இறைவனிடத்தில் அவனுடைய அருளை வேண்டியவாறு, மார்க்கத்தில் நிலை நின்றவாறு அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தன்னுடைய ஈமானையும் உறுதியையும் வலுப்படுத்த வேண்டும். உண்மையான மூமினாக மாற வேண்டும். இறைவன் கூறுகின்றான், ஓரிடத்தில் வருகின்றது சூரா நூரில், இன்னமா கான கவுலுல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு சமிஅனா வ அதானா வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வின் பாலும் அவனது தூதரின் பாலும் அவர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவதற்காக அழைக்கப்பட்டால் நாங்கள் செவியேற்றோம், நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் என்று கூறுவதே அவர்களின் பதிலாக இருந்து வருகிறது. இத்தகையவர்களே வெற்றி பெறுவோர் ஆவர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு முழுமையாக கேட்பது, அதற்கு கட்டுப்பட்டு நடப்பது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்ய வேண்டியதாகும். அதை செய்யாமல் இருந்தால் அவர் மோமின் என்று தன்னை கூறிக்கொள்ள முடியாது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வமன் யுத்தியுல்லாஹ வ ரசூலஹு வ யக்ஷல்லாஹ வ யத்தகிஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன். அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சி பாதுகாப்பிற்குரிய கேடயமாக அவனை எடுத்துக் கொள்பவர்கள் வெற்றி அடைபவர்கள் ஆவர். எனவே இங்கு அல்லாஹ் மற்றும் தூதரை கட்டுப்பட்டு நடப்பது, மார்க்க போதனைக்கேற்ப செயல்படுவது, அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது, இவைதான் வெற்றியை நமக்கு ஈட்டி தரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல் வெற்றி கிடைக்க முடியாது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வக்ஸும் பில்லாஹி ஜஹத ஐமானிஹிம் லஇன் அமர்தஹும் லா யஹ்ருஜுன் குல் லா துக்ஸிமு தாஅத்தும் மஅரூஃபா இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன். நீர் அவர்களுக்கு கட்டளையிட்டால் உடனே அவர்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு விடுவதாக அல்லாஹ்வின் மீது உறுதி வாய்ந்த சத்தியங்கள் செய்கின்றனர். நீர் கூறுவீராக, சத்தியங்கள் செய்யாதீர்கள், பொதுவாக கட்டுப்பட்டு நடப்பதே போதுமானதாகும். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதை நன்கு தெரிந்து கொள்பவனாவான். இங்கு நான் இந்த வசனங்களை ஓதி காட்டியதன் நோக்கம், அந்த மக்களுக்கு மிகவும் தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எவ்வித பலவந்தம் இல்லை என்று கூறுகின்றான். பிறகு இந்த கட்டுப்பாடுகள் ஏன் என்று அவர்கள் கேட்கின்றனர். இந்த விதிமுறைகளை ஏன் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கேட்கின்றனர். இங்கு கடுமையாக எங்கள் மீது கட்டுப்பாடுகளை ஏன் விதிக்கின்றனர், ஜமாத்திலிருந்து ஏன் வெளியேற்றப்படுகின்றோம், ஏன் தண்டனைகள் வழங்கப்படுகின்றன என்று கேட்கின்றார்கள். நான் சூரா நூறிலிருந்து சில வசனங்களை ஓதினேன். அதில் அல்லாஹ் மற்றும் தூதருக்கு கட்டுப்பட்டு நடப்பது அவசியமானதாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஜமாத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமானதாகும். அது ஷரியத்துக்கேற்ப அமைக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு விதிமுறையும் எவரும் ஆட்சேபனை செய்யும் வகையில் ஷரியத்தை விட்டு விலகியதாக இல்லை. நான் ஓதிய இந்த வசனங்களில் குறிப்பாக அல்லாஹு தாலா கிலாஃபத் தொடர்பான வாக்குறுதி கூறப்பட்டுள்ள வசனங்களுக்கு முன்னுள்ள வசனங்களாகும் இவை. அல்லாஹ் இங்கு கூறுவது, உங்களுக்கு கிலாஃபத்தோடு தொடர்பு இருக்கிறது என்றால், ஜமாத்துடன் தொடர்பு இருக்கிறது என்றால், பிறகு கட்டுப்பட்டு நடப்பது என்பது மிகவும் அவசியமானதாகும், கட்டாயமானதாகும். லா இக்ராஹ ஃபித்தீன் என்று இறைவன் கூறியிருப்பதால், இஸ்லாத்தின் கட்டளை இவ்வாறு இருப்பதால் வலுக்கட்டாயமாக எங்களிடத்தில் சில பணிகள் வாங்கப்படுகிறது. ஜமாத்தோடு நீங்கள் தொடர்புடையவர்களாக இருந்தால் இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கூறப்படுகிறது என்று கூறுவதற்குரிய உரிமை அவருக்கு இல்லை.
இந்த கட்டுப்பாடு அவசியமானதாகும். जरूरी है। இது லா இக்ராஹ ஃபித்தீன் என்பதற்கு மாற்றமான ஒன்றல்ல. எவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்களோ நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள், உங்கள் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, நீங்கள் சுதந்திரமானவர்கள் என்பது இதற்கு பொருள் அல்ல. லா இக்ராஹ ஃபித்தீன் என்பது யாருக்கென்றால், எவர் ஈமான் கொண்ட பிறகு जो ईमान மார்க்கத்தை விட்டு விடுகின்றார்களோ அவர்கள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை. पर कोई पाबंदी नहीं है। திருக்குரானின் இன்னும் பல வசனங்களில் மிக தெளிவாக கூறப்பட்டிருப்பது, மார்க்கத்தில் இணைவதும் அல்லது அதிலிருந்து வெளியேறுவதிலிருந்தும் தடுப்பதில் எந்த பலவந்தம் இருக்கக்கூடாது. உண்மையை மறுக்கக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருக்கின்றனர். எனவே உண்மையை மறுக்கின்றவர்களுக்கு இறைவன் தான் தண்டனை வழங்குவான். जो खुदा ताला ने எந்த மனிதனுக்கும் किसी इंसान மார்க்கத்தில் இணைகின்றவர்கள் அல்லது அதிலிருந்து வெளியேறுபவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், அதில் வலுக்கட்டாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனை வழங்கப்படவில்லை. ஆனால் யார் இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்க விரும்புகின்றார்களோ, ஜமாத் அமைப்புடன் ஒன்றி இருக்க விரும்புகின்றாரோ, நான் அது மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பையத்தில் வந்துள்ளேன், கிலாஃபத்தோடு எனக்கு தொடர்பு இருக்கின்றது என்று கூறிவிட்டு பிறகு அவள் அல்லது அவன் நாங்கள் விரும்புவதை செய்து கொள்வோம் என்று கூறினால் அதற்கு அனுமதி இல்லை. இஸ்லாத்தில் இருப்பவர்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இந்த போதனைகளை பின்பற்றி நடக்க வேண்டும், இஸ்லாத்தின் போதனைகளை பின்பற்றி செல்ல வேண்டும், அல்லது அவர் மூமின் என்று தன்னை அழைத்துக் கொள்ள முடியாது. அல்லாஹ் ஒரு இடத்தில் கூறுகின்றான், फरमाता है ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாவ மாக்க, मन ताव माँ का वला तत्वा, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது போன்று நீங்கள் அதில் உறுதியாக நிலைத்திருங்கள், और वो भी உங்களோடு தௌபா செய்பவர்களும் இதில் हद से न पढ़ो நிலைத்திருக்க வேண்டும். ஒருபுறம் அஹ்மதி இவ்வாறு அறிவிக்கின்றார், करें நாங்கள் कि हम பையத்து செய்கின்ற சமயத்தில் ஒவ்வொரு வருடத்திலும் बैत होती है, और நாம் இதை கூறுகின்றோம். உலகில் பல்வேறு இடங்களில் क्योंकि इस साल तो பையத்துகள் நடைபெறுகின்றன. 2-3 இடங்களில் நடைபெற்ற பையத்துகள் MTAவிலும் ஒளிபரப்பட்டிருக்கின்றது. அதில் நாம் இந்த உறுதிமொழியை செய்கின்றோம், कि हम நல்ல தீர்மானங்களின்படி நாம் செயல்படுவோம் என்று கூறுகின்றோம். பிறகு தௌபாவும் செய்கின்றோம். ஒருபுறம் இந்த அறிவிப்பு இருக்கின்றது, மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அகமதியும் இதை கூறுகின்றார், ஆணும் பெண்ணும் சிறுவரும் சிறுமியரும் இதை கூறுகின்றார். பிறகு மார்க்கத்தில் எவ்வித பலவந்தம் இல்லை என்று கூறப்படும் போது எங்கள் மீது ஏன் கட்டுப்பாடு விதிக்கப்படுகின்றது என்று கேட்கின்றார்கள். ஆக முஸ்லிம்களுக்கு இந்த அளவுகோல் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் जिनके उस पर चलने நமக்கு அளவுகோலாக இருக்கின்றார்கள். அவருடைய அழகிய முன்மாதிரியை பின்பற்றுவது ஒவ்வொரு ஆண் பெண் இளைஞர் முதியவர் மீது கடமையாக இருக்கின்றது. கலிமா படிக்கின்ற ஒவ்வொருவரும், தன்னை முஸ்லிம் என்று கூறிக்கொள்கின்ற ஒவ்வொருவரும் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய முன்மாதிரி தொடர்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், கான ஹுல்குல் குர்ஆன், அவர்களது நல்லொழுக்கம் திருக்குரானாகவே இருந்தது. திருக்குரானுடைய ஒவ்வொரு கட்டளையையும் आपके लिए इस तरह था जिस तरह एक ஒரு மனிதனுடைய வாழ்நாளுக்கு உணவு எந்த அளவுக்கு அவசியமானதோ அந்த அளவுக்கு திருக்குரானுடைய கட்டளை அவர்களுக்கு அவசியமானதாக இருக்கின்றது. तमील करने वाले ஒவ்வொரு கட்டளையும் அவர்கள் முழுமையாக பேணி நடந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, अहमदी அகமதியத் அதாவது உண்மை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு बहाना नहीं कि மார்க்கத்தில் எவ்வித பலவந்தம் இல்லை, எனவே நாங்கள் விரும்புவதை செய்வோம் என்ற சாக்கு போக்கை யாரும் கூற முடியாது. இது மிக தவறான எண்ணமாகும். एक आम बुनियादी ஒரு பொதுவான உலக அமைப்பில் கூட அல்லது அரசாங்கத்தில் கூட அவர்களுக்கென்று சில விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதை அவர்கள் கண்டிப்பாக பேண வேண்டும் என்று அவர்கள் அறிவிப்பு செய்கின்றனர். அவ்வாறு செய்யவில்லை என்றால் பிறகு அந்த அமைப்பு அல்லது அந்த கிளப் वो अपने मेंबरशिप से अलग कर देती हैं, அந்த உறுப்பினரை तो वो कानून के तहत தன்னிடமிருந்து அகற்றி விடுகின்றது. அரசாங்கமாக இருந்தால் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகின்றது. நாட்டிலும் இந்த சட்டங்கள் பேணப்படுகின்றன. इस्लाम இஸ்லாம் जो मुकम्मल முழுமையான வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. எல்லா அம்சங்களையும் அது சூழ்ந்திருக்கின்றது. இந்த விஷயத்திற்கு அதிகமான உரிமை அதுக்கு இருக்கின்றது. தன்னுடைய சட்டங்களை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அது விரும்புகிறது.
இந்த கட்டளைகள் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொல்லால் அல்லது செயலால் நமக்கு காட்டி தந்தவையாகும். இது இஸ்லாத்தினுடைய அழகாகும். நான் இந்த கட்டுப்பாடுகளிலிருந்தும் விலகி இருக்க விரும்புகின்றேன், நான் இவற்றை பேண விரும்பவில்லை என்று கூறினால் இஸ்லாம் உங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுகிறது, நீங்கள் இஸ்லாத்தின் வட்டத்திலிருந்து வெளியே சென்று விடுங்கள் என்று அது கூறுகிறது. அல்லது இஸ்லாத்தின் வட்டத்திற்குள் நீங்கள் இருக்க விரும்பினால் பிறகு எல்லா நிலையிலும் இது போன்ற கட்டுப்பாடுகளை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். அது நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்கள் மூலம் அறிவித்தான், நீங்கள் அறிவியுங்கள், எனது தொழுகை, எனது தியாகம், எனது வாழ்வு, எனது மரணம் ஆகியவை அனைத்துமே இறைவனுக்காகவே இருக்கின்றது. என்னுடைய ஒவ்வொரு செயலும் குர்ஆனாகவே இருக்கின்றது. திருக்குர்ஆன் இதை சாட்சியப்படுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய முன்மாதிரிக்கேற்ப செல்லும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காகவே இருந்தது. நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் அந்த மாற்றங்களை நம்மிடம் உருவாக்கி இருக்கின்றோமா, அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய செயல்களை செய்திருக்கின்றோமா, அல்லது நம்முடைய நஃப்ஸ் நம்மை வேறு பக்கம் கொண்டு செல்கிறதா? காலத்தின் சுழற்சியோடு நாம் செல்ல வேண்டும். உங்கள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை, இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையிலுள்ள பிரச்சனை, வேறு எவரும் இதில் ஈடுபடக்கூடாது என்ற எண்ணம் வருகின்றதா? தொழுகைக்காக கூறும்போது இதுதான் கூறுகின்றார்கள், எனக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள பிரச்சனை, நீங்களே தலையிடுகின்றீர்கள் என்றார்கள். ஆக ஜமாத் அமைப்பு சில கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது. கிலாஃபத்தோடு தொடர்புடையவராக நீங்கள் இருந்தால் இந்த விஷயங்களின் பக்கம் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். ஷைத்தான் இது போன்ற எண்ணங்களை உள்ளத்தில் ஏற்படுகின்றான். காலத்தின் கலிஃபா அல்லது ஜமாத்தின் அமைப்பு ஆகாத கட்டுப்பாடுகளை நம் மீது விதிக்கின்றார்கள். நம்முடைய எண்ணம் இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் நம் மீது தேவையில்லாத அடக்குமுறைகள் செய்யப்படுகின்ற என்று நினைத்தால் அவர் தன்னுடைய ஈமானை பற்றி கவலைப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், ஃபஸ்தகிம் கமா உமிர்த வமன் தாவ மாக்க வலா தத்தகவ். இந்த கட்டளை உண்மையில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக கூறப்பட்டதாகும். அவர்கள் ஆரம்ப நாட்களிலிருந்தே அல்லாஹ்வுடைய திருப்தியில் தன்னை மாய்த்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த சான்றிதழை வழங்கினான். நீங்கள் அறிவியுங்கள், எனது எல்லா செயல்களும் இறைவனுக்காக இருக்கின்றது என்று அறிவிக்கும்படி கூறிவிட்டான். எனவே வலா தத்தகவ், வரம்பு மீறாதீர்கள் என்பது என்ற இந்த கட்டளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறப்பட்டவை அல்ல, மாறாக நமக்கு கூறப்பட்டவை ஆகும். உங்களுக்கென்று சில எல்லைகள் உள்ளன. அந்த எல்லைகள் திருக்குர்ஆன் உங்களுக்கு நிர்ணயித்திருக்கின்றது. உங்களது எல்லைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி மூலம் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் மீறி வெளியே சென்றால் இறைவனுடைய எல்லைகளை உடைக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். எனவே அறிவீனம் காரணமாக இப்படி எந்த ஒரு விஷயமும் நடந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வின் எல்லைகளை தாண்டி செல்பவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு தவறான விளக்கத்தை கூறி அல்லாஹ் வீத்துள்ள வரம்புகளை உடைப்பவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. எனவே ஒவ்வொரு பெண்ணும் இளைஞரும் முதியவரும் ஆணும் பெண் சிறுவரும் சிறுமியரும் எப்போதும் நாம் நமது வரம்புகளை அறிந்திருக்க வேண்டும், அதை இனங்கண்டு கொள்ள வேண்டும், அதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அதற்கேற்ப நமது செயலும் அமைய வேண்டும். மனிதன் பலகீனமானவன். மனித பலகீனத்தின் காரணமாக அல்லாஹ்வின் கட்டளைகளை அவனால் செயல்படுத்த முடியாமல் ஆகிவிடலாம். அல்லாஹ் தஆலா மிகவும் கருணை உள்ளவனும் பரிவு காட்டக்கூடியவனுமாக இருக்கின்றான். இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் அவன் நம்மை மன்னிக்கின்றான், கண்டும் காணாமல் விட்டு விடுகின்றான். ஆனால் ஒரு தவறான செயல், பிறகு அதில் பிடிவாதமாக இருப்பது, பிறகு வாக்குவாதம் செய்வது, அதை புரிய வைப்பவர்களை எதிர்த்து பேசுவது, அவர்களை தீயவர்கள் என்று கூறுவது அல்லாஹ் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்ற செயலாகும். அது பாவங்களில் மனிதனை வளர்ச்சியடைய செய்கின்றது. எனவே
அல்லாஹ்வுடைய இந்த தூது செய்தியை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். कि तुम्हें ना ही அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், நீங்கள் எவரையும் பலவந்தமாக முஸ்லிம்களாக ஆக்கக்கூடாது. இந்த காலத்தின் இமாமிடத்தில் நீங்கள் பைய செய்திருப்பது खौफ था, உங்களது அச்சத்தின் காரணமாக அல்ல, உங்களது விருப்பத்தால் தான் அவரிடம் நீங்கள் பைய செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய விருப்பத்தால் இவற்றையெல்லாம் செய்யும் போது ஜமாத் அமைப்புக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். ना ही कभी ये हुआ இஸ்லாத்தில் इस्लाम में रहने के लिए இருக்க வேண்டும் என்று எவர் மீதும் वो நாம் பலவந்தம் காட்டுவதில்லை. कि जबरदस्ती अगर इंसान இஸ்லாத்தில் யாராவது வந்துவிட்டு அவர் வெளியேற விரும்பினால் அவரை கொலை செய்ய வேண்டும் என்றோ அல்லது பலவந்தமாக सही साबित नहीं होता। அவரிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றோ எந்த கட்டளையும் இஸ்லாத்தில் இல்லை. இந்த காலத்தில் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் திறந்து இந்த விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். இஸ்லாத்தில் जबरदस्ती எவ்வித பலவந்தமும் இல்லை. जब तुम एक दफा நீங்கள் ஒரு முறை நுழைந்து விட்டால் பிறகு இங்கு இருக்க விரும்பினால் बहरहाल பிறகு அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதே போதனையாகும். दीन को कबूल कर लिया, நீங்கள் இந்த விஷயத்தை अल्लाह ताला की तरफ ले जाने वाला दीन है। ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹ்வின் பக்கம் உங்களை கொண்டு செல்கின்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப செயல்பட்ட பிறகு, அதில் நிலைத்திருந்தால்தான் ஷைத்தானிலிருந்து நீங்கள் ரட்சிப்பை பெற முடியும். तक नजर आता रहे ஷைத்தானுடைய இந்த வழி எதுவரை உங்களுக்கு தெரியும் என்றால், எதுவரை நீங்கள் हाथ डाले रखोगे। கிலாஃபத்துடன் தொடர்புடையவர்களாக இருப்பீர்களோ அதுவரை நீங்கள் இந்த தீய ஷைத்தானிடமிருந்து தப்பிக்க முடியும். அல்லாஹ்வுடன் உங்களுக்கு உறுதியான தொடர்பு ஏற்பட முடியும். அல்லாஹ் தஆலா को भी सुनता है துஆக்களையும் கேட்கின்றான், और दिलों का हाल भी जानता है। உள்ளத்தின் நிலைமையும் அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே के साथ நல்லெண்ணத்துடன் के हसूल के लिए இந்த நோக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வின் முன்னிலையில் ஒவ்வொரு அகமதிக்கும் ஆண் பெண்ணுக்கும் துஆ செய்து கொண்டிருக்க வேண்டியது அவசியமாகும். அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழியை வழங்கி இருக்கின்றான். அதில் அவன் நம்மை நிலைத்திருக்க செய்ய வேண்டும். ஷைத்தானிய எண்ணங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அது நம் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இவையெல்லாம் நடந்தால்தான் फैशन है ये ऐसा உலக ஃபேஷன், कि अगर हम दुनिया உலக இன்பங்கள், हमें दुनिया क्या நம்மிடம் ஏற்பட்டிருக்கின்ற தாழ்வு மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து நாம் விடுபட முடியும். இவையெல்லாம் அற்பமான ஒன்றாக ஆகிவிடும். मुकद्दम हो जाए, மார்க்கமும் ஜமாத்தும் एक अहम दिल முன்னுரிமை வழங்கத்தக்க ஒன்றாக ஆகிவிடும். ஒரு அகமதி பெண் करने वाली हो जाए தன்னுடைய வெட்கத்தை பேணக்கூடியவளாக ஆகிவிடுவாள். कि क्या हरज है அவளுக்கு ये रसालों में छप जाए। நாம் என்னுடைய படம் பத்திரிகையில வந்தா என்னவாக போகிறது என்ற எண்ணம் அவளுக்கு வராது. மாறாக பர்தா பற்றிய கட்டளை அவரை இந்த விஷயத்திலிருந்து தடுத்து நிறுத்தும். இந்த செயலை நாம் செய்யக்கூடாது என்பது அவளுக்கு இயல்பாகவே தோன்றும். हर हुक्म में அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு கட்டளை கேட்பவும் ये हुक्म भी, நாம் செயல்பட வேண்டும். அதில் நிச்சயமாக நுட்பமான ஒரு ஞானம் இருக்கின்றது. इसलिए मैं வெட்கத்தை பேண வேண்டும் என்பதும் திருக்குர்ஆனின் கட்டளையாகும். எனவே என் நிலையிலும் और अपने पर्दे की हिफाजत நான் என்னுடைய வெட்கத்தை, तमाम என்னுடைய பர்தாவை பேணுவேன் என்ற எண்ணம் அவருக்கு வரும். करने की कोशिश करनी है। அந்த எல்லா விஷயங்களையும் நான் செயல்பட முயற்சி செய்வேன், அல்லாஹ் கூறியுள்ள விஷயங்கள் கேட்ப நான் செயல்படுவேன் என்ற உறுதியை அவர் எடுத்துக்கொள்வார். चलने की दुआ அல்லாஹ்விடத்தில் அந்த வழிகளில் செல்வதற்காக அவர் துஆ செய்வார். அது அவனுக்கு விருப்பமான வழிகளாக இருக்கும். तरफ से காலத்தின் கலிஃபாவின் தரப்பிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றி தனது உடன்படிக்கை அவர் நிறைவேற்றுவார். அதாவது என்ன நல்ல தீர்மானங்கள் எடுத்தாலும் அதை பின்பற்றி செல்வது அவசியமானது என்று அவர் கருதுவார். திருக்குர்ஆன் இந்த கட்டளை கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சிந்தனையுடன் ஒவ்வொரு करेगी, हर பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கை கழிக்கும் போது, ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய வாழ்க்கை கழிக்கும் போது, பிறகு இந்த உறுதி வாய்ந்த வளையம், அவர் பற்றி பிடித்துள்ள வளையம், जमानत ஷைத்தானிய உலக எண்ணங்களிலிருந்து அவரை अगली आयत में फरमा காப்பாற்றுவதற்குரிய जो पहले मैंने आयत तिलावत की उनमें से अगली आयतों में ஜாமீனாக அது இருக்கும், உத்தரவாதமாக அது இருக்கும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் வலியுல்லதீன் ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களின் நண்பனாக இருக்கின்றான். कि अल्लाह ताला जिसका எனவே शैतान அல்லாஹ் யாருக்கு நண்பனாக இருக்கின்றானோ ஷைத்தான் அங்கு வருவான் என்ற கேள்விக்கே இடமில்லை. நேற்று நான் மசீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள கருத்துக்களை கூறினேன். ஷைத்தான் எங்கு வருவான் என்றால், रहमान से ताल्लुक எங்கு ரஹ்மானோடு உள்ள தொடர்பு முறிந்து விடுகிறது அங்குதான் ஷைத்தான் வருவான். है कि जिनका वो वली அல்லாஹ் இந்த அறிவிப்பை செய்கின்றான். देरों से யாருக்கு அல்லாஹ் நண்பனாக ஆகிவிடுவானோ அவன் அவர்களை இருளிலிருந்து ஒளியின் பக்கம் கொண்டு செல்கின்றான். எவராவது இருளிலிருந்து
ஒளியின் பக்கம் வராமல் இருக்க விரும்புவாரா? वो अल्लाह ताला की रजा की तरफ रहनुमाई करते हैं। அந்த ஒளியினுடைய உண்மையான दुनियावी रोशनी नहीं है, விஷயத்தை அவர் அறிந்து கொள்கின்றார். அது இறைவன் பக்கம் அவருக்கு வழிகாட்டுகிறது. இது உலக का मतमा नजर ஒளியோ அல்லது உலக பொலிவோ அல்ல, மாறாக ஒரு बन जाता है। நம்பிக்கையாளனுடைய பார்வை जो इस रजा அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்பதாகவே இருக்கும். ये दुनियावी आसाइश ஆக இந்த வழிதான் இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய வழியை நமக்கு காட்டித்தரும். இந்த உலக இன்பங்கள், இந்த உலக பொலிவு घर की लौंडी बन जाती हैं। அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களை इनको अल्लाह ताला ने खुशखबरी இவற்றையெல்லாம் அவர்கள் தங்களுடைய அடிமையாக ஆக்கிக்கொள்வார்கள். हदायत को पाना, மூமின்களுக்கு அல்லாஹ் நற்செய்தி வழங்கியிருக்கின்றான். உங்களுக்கு अल्लाह ताला के अहकाम நீங்கள் ஈமான் கொண்டது, तुम्हें अल्लाह ताला का நேர்வழியை பெறுவது, அதில் நிலைத்திருப்பது, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேட்டு செயல்படுவது உங்களை அல்லாஹ்வின் நண்பனாக மாற்றிவிடும். के लिए எனவே அல்லாஹ்வுடைய நண்பனாக மாறுவதற்கு, உங்களுடைய ஈமானில் முன்னேறுவதற்கு बैठा இந்த உறுதி வாய்ந்த வளையத்தை நீங்கள் பற்றி பிடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்காக बड़े बड़े உங்கள் வழியிலே அமர்ந்திருக்கின்றான். भी दोस्त बनाने के लिए எந்த சமயத்திலும் அவன் உங்களை और शैतान தூக்கி கொண்டு சென்று விடலாம். ஷைத்தானும் உங்களை நண்பனாக்கி முயற்சி செய்கின்றான். ஷைத்தான் உங்களை தடுமாற்றமடைய செய்வான், உங்களுக்கு பேராசையை ஊற்றுவான். समझ ले, யார் அவனது வலையில் விழுந்து விடுகின்றார்களோ, அவனுடைய பேராசையின் கீழ் வந்து விடுகின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் இருள்களில் மூழ்கி விடுகின்றனர். शैतान வெளிப்படையாக பார்க்கும்போது உலகத்தினுடைய பொலிவை காட்டி ஷைத்தான் நம்மை தடுமாற்றமடைய செய்கின்றான். ஆனால் உண்மையில் ये भी वादे कर दूं, அவன் நம்மை இருள்களின் பக்கமே கொண்டு செல்கின்றான். இங்கு நான் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஒரு நம்பிக்கையாளருடைய अल्लाह ताला ने खुद ही बाज़ खुसूसियात बयान फरमाई हैं। एक दो मैं यहाँ बयान அல்லாஹு தாலா अल्लाह ताला की சில சிறப்பம்சங்களை सब मोहब्बतों से ज्यादा एक मोमिन में होती है। எடுத்துக் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய அன்பு எல்லா அன்புகளை விடவும் அவரிடம் மிகைத்து நிற்கும். शैतान का அல்லாஹ்வுடைய அன்பு அவரிடம் ஏற்பட்டு விட்டால் பிறகு फिर अल्लाह ताला का जिक्र सुनकर उनके दिल डर ஷைத்தானுடைய தாக்குதல் பற்றிய கேள்வியே எழாது. जाए, एक அல்லாஹ்வை பற்றி கேள்விப்பட்டதுமே அவருடைய உள்ளம் நடுங்குகிறது. खुदने की तरफ तवज्जो पैदा அல்லாஹ்வை தொடர்படுத்தி ஒரு விஷயம் பேசப்படும் போது உள்ளம் நடுங்குகிறது, निशानी ये அதன் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. नमाज को उनकी शराइत பிறகு ஒரு மூமினுடைய ஒரு அடையாளமாக அல்லாஹ் கூறுவது, அவர்கள் தொழுகைகளை அதன் நிபந்தனைகளோடு முழுமையாக நிறைவேற்றுவர். இதுவும் மிகவும் முக்கியமான விஷயமாகும், கடமைகளில் ஒன்றாகும். பிறகு खर्च करते हैं, ஒரு மூமின் தன்னுடைய ரிசுக்கில் இருந்து இறைவனது வழியில் செலவு செய்வார்கள். இதுவும் அல்லாஹ்வின் அருளால் ஜமாத் அஹ்மதியாவில் தான் खर्च करने वाले हैं। இந்த உண்மையான ஈமானுடைய வெளிப்பாடு இருக்கின்றது. அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்யப்படுகிறது. जिन जिन में है और जिन में कमजोरियां हैं இந்த சிறப்பம்சங்கள் ஒரு அஹ்மதிக்கு இருக்க வேண்டும். किस हद तक हैं, யாரிடத்தில் பலகீனம் இருக்கின்றதோ அவர்கள் தங்களை பற்றி ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவு நம்மிடம் பலகீனம் இருக்கின்றது, இந்த குறைகளை நாம் எவ்வாறு நீக்கலாம் என்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் பிறகு கூறுகின்றான், மூமினுடைய அடையாளமாக கூறுகின்றான், बताना क्या இதை முன்னரும் நான் கூறியிருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குரலை கேட்டதும் நாங்கள் கேட்டோம், कि सोच कर நாங்கள் கட்டுப்பட்டோம் என்று அவர்கள் கூறுவர். ताला की रजा का हसूल होना चाहिए। எனவே ஒவ்வொரு அகமதியினுடைய எண்ணத்தின் வட்டமும் इस सोच को இறைவனுடைய திருப்தியை तो हमारी आइंदा பெறுவதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் रहने இந்த சிந்தனையில் செயல்பட்டால் பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறை अपने मकासद மார்க்கத்தில் நிலைத்து நிற்கும், அதற்குரிய உத்தரவாதம் நமக்கு கிடைத்துவிடும். दुनियावी तरजीहात की எனவே உங்களுடைய நோக்கங்களை உயர்வானதாக வையுங்கள். अव्वलीन तरजीह உலகத்திற்கு முன்னுரிமை வழங்குவதை விட இறைவனுடைய திருப்தி, ये नज़म भी जो आपने அவனுடைய மகிழ்ச்சிக்கு इसमें भी हज़रत मुस्लिम முதலிடம் கொடுங்கள். उन्होंने இப்போது நீங்கள் கேட்ட அந்த கவிதையில் கூட முஸ்லிம் மவுத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் வேதனையுடன் தன்னுடைய உள்ளத்தில் உள்ள விஷயத்தை கூறியிருக்கின்றார்கள். அதில் इसकी रहनुमाई आपके सुपुर्द थी। தனக்கு மட்டும் அவர்கள் விஷயத்தை கூறவில்லை, மாறாக ஜமாத்திற்காகவும் அவர்கள் हमेशा ही துவா செய்திருக்கின்றார்கள், வழிகாட்டி இருக்கின்றார்கள். भी और जमात இன்றும் கூட यही दुआ होगी। எப்போதும் आज காலத்தின் கலிஃபாவிற்காகவும் ஜமாத்திற்காகவும் இதே துவா தான் இருக்கும். दुनिया में फैली हुई இன்று इलेक्ट्रॉनिक राब्तों की குஃபுரும் பிதஅத்தும் तमाम दुनिया एक हो चुकी है, உலகில் முன்னரை விட அதிகமாக பரவிவிட்டது. जिनमें எலக்ட்ரானிக் தொடர்புகள் மூலம் முழு உலகம் ஒன்றாகிவிட்டது. मोबाइल में भी இந்த தொடர்புகள் மூலம் इंटरनेट मुहैया மொபைலும் होने में இன்டர்நெட் போன்றவை पकड़े होते हैं, नौजवानों ने पकड़े होते हैं, लड़कियों ने இப்போது மொபைலும் இன்டர்நெட்டுக்கு வந்துவிட்டது. பல இளைஞர்களும் அதை கையில் பிடித்திருக்கின்றார்கள். इस्तेमाल किया है। பெண்களிடமும் அது இருக்கின்றது, அவர்களுக்கு தெரியாது. में करते இதை ஆகமான வகையில் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாது. इस्तेमाल किया ஆர்வத்தின் காரணமாக அனுமதிக்கப்படாத சில விஷயங்களையும் அவர்கள் இதில் பயன்படுத்தி விடுகின்றனர். भी हैं बेहुदा। இவ்வாறு இன்னும் பல விஷயங்கள் உள்ளன, அது வீணானவையாகும்.
இந்த விஷயங்கள் बुराइयां फैलाने का நன்மைகளோடு அதிகமாக தீமைகளை பரப்பக்கூடியவையாக இருக்கின்றன. अपने बच्चों के बारे में ये भी எனவே பெற்றோர்கள் जब उनके हाथों में தங்களுடைய குழந்தைகள் பற்றி பிள்ளைகள் பற்றி हर किस्म की எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். புதிய மொபைல்களை வாங்கி கொடுத்து விடுகின்றார்கள். नजर भी रखनी चाहिए. எல்லா விதமான அப்ளிகேஷனும் அதில் இருக்கின்றது. எனவே அவருடைய பார்வை எப்போதும் அதன் பக்கம் இருக்க வேண்டும், ஒரு கண் வைத்திருக்க வேண்டும். लड़कियां भी और लड़के भी ஏன்னா சில நேரங்களில் புகார் வருகிறது ஆண் பெண்கள் தரப்பிலிருந்தும். बाद में पता चलता है. இந்த தீமைகள் அவர்கள் அறியாமையிலேயே மூழ்கி விடுகின்றனர், பிறகுதான் தெரியவே வருகிறது. எனவே இந்த தீமைகளுக்கு எதிராகவும் நாம் இந்த ஜிஹாத் செய்ய வேண்டும். இன்டர்நெட், டிவி, இன்னும் பிற வழிகளின் மூலமாக இந்த தீமைகள் பரவுகின்றன. அதற்கு करने के लिए முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குஃப்ரையும் பிதத்தையும் அழிப்பதற்காக दावा है. நூஹு காலத்தில் ஏற்பட்ட புயலை போன்ற ஒரு புயலை வேண்டினார்கள். நம்முடைய வாதம் நிச்சயமாக நம்முடைய வாதம் சரியானதாகும். நாம் உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ये ऐसी दुआएं करनी होंगी அவர்களின் கொடியின் கீழ் உலகத்தை கொண்டு வருவோம் என்று கூறியிருக்கிறோம். பிறகு நாம் அப்படிப்பட்ட துஆவை செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வுடைய குறிப்பான உதவியை ஈர்த்து கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இது சாத்தியமற்றதாகும். दुआएं मांगेंगे तो हमें अपने अमल நாம் உலகத்தை வெற்றி பெறுவது சாத்தியமற்ற ஒன்றாகும். நாம் இவ்வாறு துஆ செய்கின்ற போது பிறகு நமது செயலும் இறைவனுடைய திருப்திக்கேற்ப அமைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். நம்முடைய உள்ளங்களை எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நாம் கழுவி தூய்மைப்படுத்த வேண்டும். हमारा वली हो जाए. அதன் மூலமாக நம்முடைய நெஞ்சம் ஒளியால் நிரம்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய நண்பனாக மாற வேண்டும். நாம் வெற்றியின் இலக்குகளை கடந்து செல்ல வேண்டும். எனவே ஒவ்வொரு அஹ்மதியுடைய கடமையாகும் இது. ஒரு உண்மையான வேதனையுடன் துடிப்புடன், कि मर्ज எந்த துடிப்புடன் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு இந்த கவிதையை கூறியிருக்கின்றார்களோ, உங்களுடைய ஆன்மாவில் உள்ள அந்த நோயை நீங்கள் அதற்குரிய சிகிச்சையை இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். இறைவனுடைய அருள் இல்லாமல் சிகிச்சை பெறவும் முடியாது. ताला के हुजूर झुककर திருக்குர்ஆனுடைய கட்டளை கேட்ப அமல் செய்வதற்கு முயற்சி செய்வதுடன் அல்லாஹ்வின் முன்னிலையில் குனிந்தவாறு அவனிடத்தில் உதவி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் எந்த ஒரு செயலும் பொருத்தமான நற்செயலாக இருக்க முடியாது. அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முழுமையான கட்டுப்படுகின்ற தன்மையுடன் இதில் நிலைத்து நிற்பதற்காக துஆ செய்ய வேண்டும். இது இல்லாமல் மார்க்கத்தில் நிலை பெறுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகையின் நோக்கம் அடியானை இறைவனோடு ஒன்று சேர்ப்பதாகும். और दुनिया இஸ்லாத்துடைய ஏகத்துவத்தை உலகில் झंडे तले लाना. நிரூபிப்பதாகும். உலகை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால்களின் அடியில் கொண்டு வந்து சேர்ப்பதாகும். இந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே நாம் उस वक्त तक हासिल नहीं कर सकते. इस मकसद முயற்சி செய்கின்றோம். कर सकते जब तक हम இதுவரை हर अमल को நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் मुताबिक ढालने की कोशिश இறைவனுடைய திருப்திக்கேற்ப அமைத்துக் கொள்ளவில்லை, அதுவரை இந்த நோக்கத்தில் நாம் வெற்றி பெற முடியாது. உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்காதவரை இது நடைபெறாது. நமது உள்ளங்களை அந்த ஒளியால் நிரப்பாதவரை இது நடக்காது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த ஒளியாகும். அதனை இந்த காலத்தில் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு இதன் பக்கம் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு அஹ்மதி சிறுமியும் பெண்ணும் தனது இந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். बहुत बड़ी जिम्मेदारी है. सिर्फ अपने பெண்ணின் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது. தன்னுடைய உள்ளத்தை இந்த ஒளியால் நிரப்புவது மட்டும் அவருடைய பொறுப்பல்ல, தன்னுடைய சந்ததிகளுடைய உள்ளத்திலும் இந்த ஒளியை அவர் நிரப்ப வேண்டும். सल्लल्लाहु अलैहि அதன் மூலமாக விரைவாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடி உலகில் इस बात की जिम्मेदार பரப்பதை நாம் பார்க்க முடியும். எனவே அகமதி பெண்ணுக்கு இந்த முக்கியமான கடமை இருக்கின்றது. இதை நிறைவேற்றுவதற்காக அவர் தனது எல்லா தகுதிகளையும் ஆற்றல்களையும் பயன்படுத்த வேண்டும். எதுவரை நாம் இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லையோ, இன்று நம்முடைய முன்னுரிமை வழங்குதல் என்பது மார்க்கமாகவே இருக்கும் என்று நாம் உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகம் எங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்ற உடன்படிக்கை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். में है. இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் बस ये कभी அவர்கள் எஞ்சியிருப்பது மார்க்கத்தில் தான் இருக்கின்றது, உலகத்தில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். और आज इस पर अमल नहीं हो सकता. இது சென்ற கால கட்டளையாகும், இதை இன்று பயன்படுத்த முடியாது என்று ஒருபோதும் கூறக்கூடாது. மார்க்கத்தில் பலவந்தம் இல்லை, எனவே நாங்கள் விரும்பியதை செய்யலாம் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. जिस हुक्म को चाहे हम कबूल எந்த கட்டளை விரும்புகின்றோமோ அதை ஏற்றுக்கொள்ளலாம், எதை விரும்புகின்றோமோ அதை மறுக்கலாம் என்ற நிலை இருக்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய கட்டளை जितना चाह எந்த அளவு 1400 வருடங்களுக்கு முன்னர் முக்கியமானதாக இருந்ததோ அதுபோன்ற இன்றும் அது முக்கியமானதாக இருக்கின்றது. हैं जिन्होंने பல இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெண்கள் மார்க்க தொண்டிற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். ஆண்களை விட சிறந்த முறையில் அவர் தொண்டாற்றி வருகின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு इल्म मार्फत में
அறிவிலும் இறைஞானத்திலும் बढ़ाता चला மேலும் வளர்ச்சியை வழங்குவானாக. अल्लाह करे அல்லாஹ் हमेशा इजाफा हो இந்த எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்துவானாக. मुझे भी எனக்கும் आइंदा आने वालों को भी இனி வரக்கூடியவர்களுக்கும் बेफिक्री हो जाए இந்த கவலை இருக்கவே கூடாது. நம்முடைய அடுத்த தலைமுறை, और आइंदा இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையும் उन हाथों में परवान चढ़ रही हैं जो इस बात का இந்த விஷயத்தை मुसम्मम इरादा कर चुकी हैं। முழுமையாக मोहम्मद रसूलुल्लाह உறுதியாக நம்புகிறவருடைய கைகளில் வளர வேண்டும். அதாவது में गाड़ कर நாம் முழு உலகத்தையும் இஸ்லாத்தின் கொடியின் கீழும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடியின் கீழும் கொண்டு வர வேண்டும் என்ற உறுதி இருக்க வேண்டும். உங்களுடைய விருப்பங்களை அல்லாஹ்வின் கட்டளைக்கேற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் இதற்குரிய தௌஃபீக்கை வழங்குவானாக. दुआ कर लें। துஆ செய்யுங்கள். आमीन। في مهجتي ومداركي وجناني من ذكر وجهك يا حديقة بهجتي لم أخلو في لاحظ ولا في آني يا ربي صل على نبيك دائما في هذه الدنيا وبعث ثاني جسمي يطير إليك من شوق على يا ليت كانت قوة الطيران يا ربي صل على نبيك دائما في هذه الدنيا وبعث يا قلبي اذكر أحمد عين الهدى مفني العدا برا كريما محسنا بحر العطايا والجدى بدر منير زاهر في كل وصف حمدا إحسانه يصبر القلوب وحسنه يروي الصدى
الظالمون بظلمهم قد كذبوه تمردا والحق لا يسع الورى إنكاره لما بدا اطلب نظير كماله فستندمن ملددا ما إن رأينا مثله للنائمين مسهدا نور من الله الذي أحيا العلوم تجددا المصطفى والمجتبى والمقتدى والمجتدى جمعت مرابع الهدى في وبله حين الندى نسي الزمان رهامه من جود هذا المقتدى اليوم يسعى النفس أن يطفي هداه ويخمدا والله يبدي نوره يوما وإن طال المدى كم من منازعة جرت بيني وأقوام العدا حتى انثنيت مظفرا وموقرا ومؤيدا يا قلبي اذكر أحمدا عين الهدى مفني العدا برا كريما محسنا بحر العطايا والجدا صراط الأحمدية little helpers in the way of Allah. We may appear to be small in size, but our spirit is alive. We love to serve our religion, to tell the world that God is one, and love is for all and hatred for none. We are the Nasiratul Ahmadiyya, little helpers in the way of Allah. We have to sacrifice our lives, our possessions and our ties, to propagate our faith. We urge the truth and straight, to propagate our faith. We are the Nasiratul Ahmadiyya, little helpers in the way of Allah. Enkatahono yamila waka itina laginafo mumayengeniyo. Enkatahono yamila waka itina laginafo mumayengeniyo. Ano nyameno bayano oye bakuntini sumsiya bako. Waye shishe efa enkataho sietimi diswa ebeyen shira maye ebenya eni monyama enkataho no nyamina waka etina lajinafo mumaye nyeniye enkataho no nyamina waka etina lajinafo mumaye nyeniye. That has been brought by Allah, let's embrace it. One of the ways to Him. That has been brought by Allah, let's embrace it. One of the ways to Him. He, Allah, the only one God, has commanded that we should all observe Peda. If we obey and put it into practice, we will be the recipients of His bounties. Peda has been brought by Allah, let's embrace it. One of the ways to Him. অবরোধ বাসিনী নই, প্রগতির কথা শুধু কই, পর্দা আমাদের শোভা, বোঝে তা জানে অল্পই। অবরোধ বাসিনী নই, প্রগতির কথা শুধু কই, পর্দা আমাদের শোভা, বোঝে তা জানে অল্পই। পর্দার নামে জ্বলা দুষ্ট ছলা কলা এইখানে মেরে ফেলা চাই। ইসলামী পর্দায় যথাযথ সীমানায় আল্লাহর ভালোবাসা চাই। অবরোধ বাসিনী নই, প্রগতির কথা শুধু কই, পর্দা
আমাদের শোভা, বুঝে তা জানে অল্পই। পর্দা আমাদের শোভা, বুঝে তা জানে অল্পই। আরোপিত কিছু নয়, স্বরূপিত নন্দিনী হই। যুদ্ধের ময়দানে সাফিয়ার ঝংকারে ঝলসে উঠেছিল তলোয়ার। অবরোধ বাসিনী নই, প্রগতির কথা শুধু কই। পর্দা আমাদের শোভা, বুঝে তা জানে অল্পই। পর্দা আমাদের শোভা, বুঝে তা জানে অল্পই। পর্দা আমাদের শোভা, বুঝে তা জানে অল্পই। Parda is modesty, it leads to piety, enhances morality, that safeguards society. It gives us security. One of Allah's commands mentioned in the Holy Quran, it is thus incumbent upon every Muslim man and woman. No, it's no burden. Parda means modest dress, lower your eyes gaze less. Prophet of Islam said so, Parda is all virtue. Al-hayau khairu kulluhu. Parda is modesty, it leads to piety, enhances morality, that safeguards society. It gives us security. Parda is modesty. हम नौ मुबायात है, हम दी की है अब नासरात। इस्लाम की सच्चाई का जिंदा निशा हम सादिका। ये रूह की पाकीज़गी थी बैत का पहला कदम। जारी सफर दर्जा बदर्जा कानिता तो मोहसिनात। जारी सफर दर्जा बदर्जा कानिता तो मोहसिनात। अल्लाह ने बदले ज़ाविये, दुनिया ने देखा इनकलाब। अब दी ही लजना का सिंगार और दिल का तकवा ज़ेवरात। अब दी ही लजना का सिंगार और दिल का तकवा ज़ेवरात। देसी तुर ओरुर मुज़्दर, देसी तुर गुरुर मुज़्दर, देसी तुर guru yuchu muzdar, desi tur guru yuchu muzdar. Bizon söz yapamayız, bizon söz yapamayız. Desi tur bir parça muzdar, o bizim şanımızdır. Desi tur kimliğimizdir, desi tur kimliğimizdir. Biz onsuz yaşayamayız, biz onsuz yaşayamayız, biz onsuz yaşayamayız. खुदा से बढ़ के तुमको चाहने वाला नहीं कोई, किसी का प्यार बढ़ सकता नहीं है उसकी चाहत से। कभी मगरिब की बातों में ना आना है मेरे प्यारों, नहीं कोई सकाफत बढ़ के इस्लामी सकाफत से। ये जाहिर में गुलामी है मगर बातिन में आजादी, न होना मुनहरिफ हरगिज मोहम्मद की हुकूमत से। न होना मुनहरिफ हरगिज मोहम्मद की हुकूमत से। पर्दा एजाज है औरत का, तज़लील नहीं तहकीर नहीं। जो रंग हया से आरी हो वो औरत की तस्वीर नहीं। इफ़्फ़त है
तदबीर नहीं खिलाफती نؤمن حق الإيمان لأنها روح كيان النظام تحل بها المعضلات الجسام ولا يعرض عنها إلا حمقان بالخلافات نؤمن حق الإيمان لأنها روح كيان النظام أينا من خلافة أحمدية بنيانكوسو أينا من خلافة أحمدية بنيانكوسو دا أينا من خلافة أحمدية بنيانكوسو دا إن شاء الله آمين إن شاء الله آمين إن شاء الله آمين أينا من خلافة أحمدية بدين كنمو أينا من خلافة أحمدية بدين كنم دا أينا من خلافة أحمدية بدين كنم دا إن شاء الله آمين إن شاء الله آمين إن شاء الله آمين أيونا من بايا بدين كنمو أيونا من بايا بدين كنمو إن شاء الله آمين إن شاء الله آمين إن شاء الله آمين إن شاء الله آمين মোদের খেলাফতে রয়েছে ঈমান মোদের খেলাফতে রয়েছে ঈমান খেলাফতি জামাতের ঐক্যের প্রাণ মোদের খেলাফতে রয়েছে ঈমান মোদের খেলাফতে রয়েছে ঈমান সকল সমস্যার এতে সমাধান একে এড়িয়ে চলে সেজন যে নাদান আমরা মুসলমান আমরা আহমদি আমরা মুসলমান আমরা আহমদি हमारा खिलाफत पे ईमान है ये मिल्लत की तंजीम की जान है इसी से हर एक मुश्किल आसान है बुरे ज़ाहिर से जो नादान है हमारा खिलाफत पे ईमान है ये मिल्लत की तंजीम की जान है ला इलाहा ला इलाहा ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह ला इलाहा ला इलाहा ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह मुहम्मदुर रसूलुल्लाह हक ला इलाहा इल्लल्लाह अल्लाह ला इलाहा इल्लल्लाह हक ला इलाहा इल्लल्लाह अल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह ला इलाहा Takbir! Islam Ahmediyyet! Islam Ahmediyyet! Hazrat Muhammad Mustafa! Hazrat Muhammad Mustafa! Ghulam Ahmed Ki Ghulam Ahmed Ki Hazrat Amir al-Mu'minin Hazrat Khalifat Masih al-Hamis